அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A மெயின்ஸ் தேர்வு இன்னைக்கு நடைபெற்றது. ஸோ அதுக்கான ரீசனிங் சொல்யூஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். கொஷின் வந்து ஈஸியாக இருந்ததா, மாடரேட்டாக இருந்ததா, கஷ்டமாக இருந்ததா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருந்துச்சு. கொஷின் லெவலில் பொறுத்தளவில் ஒரு சில கொஷின், ஒரு 10 கொஷின் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்ற கொஷின் எல்லாமே வந்து ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஷின்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, இது வந்து கொஸ்டின் டைப் என்ன அப்படின்னா மியூன்னு நினைக்கிறேன். ஸோ மியூ தான். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எஸ்எஸ்சியில் 2015-14 அந்த டைம்ல எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் இதில் இந்த மாதிரி கொஸ்டின் மாடல் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, அப்படியே ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கணும்னா அவசியம் கிடையாது. ரோடுக்கான கோடு என்ன, அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ரோடுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதுக்கான கோடு கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ அப்போ இதோட நம்பர், ஆரோட நம்பர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 0-4. இங்க ரோல 0, காலம்ல 4. அப்ப 0-4ன்னு இருக்கலாம், அல்லது 1-1ன்னு இருக்கலாம், அல்லது 2-3ன்னு இருக்கலாம், இல்லைன்னா 4-2ன்னு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பரை வந்து நமக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 4 ஆப்ஷன் இதே மாதிரி தான் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்லையும் நமக்கு இந்த நம்பர்லாம் கரெக்டா வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், 4-2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்ப ஆரோட கோடா தான் இருக்கும். 4-2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரோடது இருக்கு. அதே மாதிரி 2-3ங்கிறதும் நமக்கு ஆரோடது தான். அதுக்கப்புறம் 1-1 ஆரோடது தான். 0-4ம் நமக்கு ஆரோடது தான். ஸோ அப்போ எல்லா ஆப்ஷன்லையும் ஆருக்கான கோடு சேமா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதே மாதிரி எல்லாத்துலயும் செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கணும். அப்படின்னா நான் வந்து ஓ அப்படின்றதுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது 3-2, ஸோ 3-2 ஓ தான். அதுக்கடுத்து 3-2 அங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓகே. 1-3 ஓ தான். அதுக்கடுத்து 2-0 அதுவும் ஓ தான். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 இது நமக்கு கரெக்டா இருக்கு. மூணாவது செக் பண்ணி பார்க்கலாம். 7-9 என்ன, ஏ. ஸோ ஏக்கான கோடு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 7-9 ஓகே தான். 9-8, ஸோ 9-8 ஏ தான். அதுக்கப்புறம் 6-7 பாக்குறோம். 6-7 ஏ தான். அதுக்கடுத்து 5-5 பார்க்கும்போது ஏ தான் இருக்கு. ஸோ அப்போ 3 லெட்டர் எல்லாத்துக்குமே கரெக்டா தான் இருக்கு. அடுத்தது அப்ப கடைசி லெட்டர் தான் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ கடைசி லெட்டர் பார்க்கும்போது 5-8 என்ன, 5-8 ஐன்னு இருக்கு. டிக்கு இங்க ஐன்னு கொடுத்துருக்காங்க, அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. 99 கொடுத்துருக்காங்க, 19 இருக்கு. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷனும் வராது. 69ங்கிறது நமக்கு டி தான், இது வரலாம். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சரா இருக்கும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனை பாருங்க, 78 பி. ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. அப்போ இதுக்கான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். 11, 13, 67, 69. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதுல வந்து ஒரு பேர் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 30-42ன்னு. ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய பேர் இதுல என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 30-42 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 × 6 30, அதே மாதிரி 6 × 7 42. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா 3 × 4 12, 4 × 5 20. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும், மற்ற எதுவுமே மேட்ச் ஆகாது. ஸோ அப்போ 11வது கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 12-20ங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, A tree always has which of the following? ஒரு மரம் எப்போதும் பின்வருவனவற்றில் எதை கொண்டு இருக்கும்? ஸோ இந்த கேள்விலாம் நம்மளுடைய ஃபைல் 40 ஃபைல் கிட்ட நம்ம வந்து சால்வ் பண்ணோம். அதாவது ரீசனிங்க்கு மட்டும் 40 ஃபைல், அதாவது 50 கொஸ்டினா 1ல இருந்து 40 வரைக்கும், இந்த டெஸ்ட் முடிகிற வரைக்கும் நமக்கு 40 ஃபைல்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம். அதே மாதிரி டெஸ்டும் நிறைய சால்வ் பண்ணோம். ஸோ அதுலலாம் இந்த கேள்வி மட்டுமே ஒரு 5 தடவைக்கு மேல ரிப்பீட் ஆயிருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, இந்த கேள்வியும் நமக்கு கொஸ்டின்லயே கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான், டெஸ்ட்லயும் ஃபைல்லையும் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா மரத்துல அப்போ கண்டிப்பா இருக்க வேண்டியது எது அப்படின்னா வேர் தான். ஸோ அதுல எது நெசசரி அப்படின்னு பாக்கணும். 4 ஆப்ஷன்ல எது நெசசரி? வேர்கள். அப்போ வேர்கள் அப்படின்றதான் சரியான விடை, அதாவது ரூட்ஸ். மற்றதெல்லாம் இப்ப ஆன்சரா வராதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா
பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாள்ல எது இருந்தா நமக்கு மரமே இருக்கும் அப்படின்னா ரூட் இருந்தா தான் மரம் இருக்க முடியும். ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாம். ராஜ்யசபாவின் முக்கிய செயல்பாடானது சட்டங்களை நிறைவேற்றுவது ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The main function of Rajya Sabha is to implement the law அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Never, sometimes, often, always அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எப்பொழுதும் இல்லை, சில சமயங்களில், அடிக்கடி, எப்பொழுதும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆல்வேஸ். ஸோ ஒரு பார்லிமெண்டோடது என்னது, சட்டத்தை நிறைவேற்றுறது. அதுல இருக்கக்கூடிய பிரசிடென்ட், லோக்சபா, அதுக்கப்புறம் ராஜ்யசபா. ஸோ இது எல்லாத்துக்குமே வரும். ஸோ சட்டத்தை ஏற்றுறதுக்கு அவங்க 3 பேருமே மெஜாரிட்டி கொடுக்கணும். அதே மாதிரி ராஜ்யசபான்னு சொல்லும்போது இவங்களோட முக்கியமான இம்பார்ட்டன்டான வேலையே இதுதான், இந்த சட்டங்களை நிறைவேற்றுவதில் அவங்க கொடுக்குற ஒத்துழைப்பு தான். ஸோ அப்போ எப்பொழுதும் அப்படின்றதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நான் ட்ரெடிஷ்னலாலாம் சால்வ் பண்ண போல. இப்போ ஷார்ட்கட்ல நான் சொல்லியிருப்பேன், ஃபைல்லையும் சரி டெஸ்ட்லையும் சரி நம்ம ஷார்ட்கட்ல சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, இந்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா இது சைனீஸ் கோடிங் அல்லது ஃபிக்சியஸ் கோடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கோடிங் டிகோடிங்ல இருக்கக்கூடிய ஒரு டைப். அதுல இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இப்படி கொடுத்திருந்தாலே நான் என்ன பண்ணுவேன், கடைசியா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றதான் பார்ப்பேன். இப்ப ரெட்டுக்கான கோடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப ரெட் எங்க இருக்கு, இந்த இதுல எந்த சென்டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். இங்க ஒரு சென்டென்ஸ்ல இருக்கு ரெட் ஃபிளார்ஸ் அப்படின்னு, வேற எங்கேயுமே ரெட் இல்ல. அப்ப ரெட்டுக்கான கோடு எங்கதான் இருக்க போகுது, இங்க இருக்கக்கூடிய SIK அல்லது HEE இருக்கும். அப்ப ரெட்டோட கோடு அந்த 2ல தான் இருக்கும், வேற எங்கேயுமே ரிப்பீட் ஆயிருக்காது. அப்பனா SIK வேற எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்க, வேற எந்த சென்டென்ஸ்லயுமே இல்ல. HEEங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்க, இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. அப்பனா அதோட கோடு, ரெட்டோட கோடு SIK தான். சோ செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். In a town 60% of people watches the news on television. அதாவது 60% பேர் தொலைக்காட்சியில் செய்திகளை பார்க்கிறார்களாம். அதே மாதிரி 40% பேர் செய்தித்தாள்களை படிக்கிறார்களாம். சோ அப்போ இதை நான் வென் டயக்ராம்ல சால்வ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் டிவில எத்தனை பேர், 60%. அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ல படிக்கிறவங்க 40%. ரெண்டையும் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ரைட், அதுக்கடுத்து 30% பேர் செய்தித்தாள்களையும் படிக்கிறார்கள், தொலைக்காட்சியிலும் செய்திகளை பார்க்கிறார்கள். அப்ப ரெண்டுமே இருக்கக்கூடியவங்க எத்தனை பர்சன்டேஜா, 30%. இதைத்தான் நம்ம எடுத்துக்கிறோம். சோ அப்போ டிவில மட்டும் பார்க்கக்கூடியவங்க எத்தனை பேரு, டிவில பார்க்கக்கூடியவங்க, டிவில மட்டும் சொல்லல, டிவில பார்க்கக்கூடியவங்க எத்தனை பேர் அப்படின்னா 60%. அப்போ இந்த 60ல 30% கழிச்சோம்னா டிவில மட்டும் பார்க்கக்கூடியவங்க நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 40% பேரு நியூஸ் பேப்பரை ரீட் பண்றாங்களாம். அப்போ 40ல இருந்து இந்த 30 கழிச்சிட்டோம் அப்படின்னா 10%. சோ இந்த 10% என்ன பண்றாங்க, நியூஸ் பேப்பர்ல மட்டும் ரீட் பண்றாங்க செய்தியை. ரைட், இப்போ என்ன கேள்வி கேட்கிறான்னு பாருங்க, எத்தனை சதவீதம் பேர் தொலைக்காட்சியிலும் செய்திகளை பார்க்கவில்லை, செய்தித்தாளிலும் படிக்கவில்லை அப்படின்னு கேக்குறாங்க. எதுலயுமே ரீட் பண்ணாதவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ நம்ம 100ல எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிருச்சு, அதாவது ரெண்டுலையும் பார்க்கக்கூடியவங்க, இது டிவில மட்டும் பார்க்கக்கூடியவங்க, இவங்க நியூஸ் பேப்பர்ல ரீட் பண்ணவங்க. அப்போ இதுல 70% நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப எதையுமே பார்க்காதவங்க எத்தனை பேரு, 100%ல இருந்து இந்த 70 கழிச்சிட வேண்டியதான். கழிச்சோம் அப்படின்னா 30%. அப்ப 30 தான் நமக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். தெலுங்கு, ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 தேர்வுகளையும் எழுதிய 450 தேர்வர்களின் புள்ளி விவரங்கள் பின்வருமாறு. அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றோர் 167. சோ இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. கடைசியில என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துறணும். ஒரு பாடத்தில் மட்டும் தோல்வி அடைந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டலை நம்ம எடுத்துக்கிறோம். சோ டோட்டல் எடுத்துக்கலாம் 450. சோ அதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டே வர போறோம். அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றோர் நமக்கு தேவையா, தேவை கிடையாது. அப்ப 167 கழிக்க போறோம். ஓகேவா, ஏன்னா நமக்கு தேவை ஒரே ஒரு பாடத்துல மட்டும் ஃபெயில் ஆனவனை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 3 பாடங்களையும் தோல்வி பெற்றோர் நமக்கு தேவையா, தேவை கிடையாது, அவனையும் இதுல கழிச்சிடலாம். அடுத்தது தெலுங்கில் மட்டும் தேர்ச்சி பெறாதோர்
175. ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெறாதோர் 199. இந்தியில் தேர்ச்சி பெறாதோர் 191. இதை வச்சு நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து பாருங்க, தெலுங்கில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர்கள். அப்ப தெலுங்கில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர்கள்னா மீதி இருக்கக்கூடிய 2 பாடத்திலயுமே அவங்க ஃபெயில் ஆயிருப்பாங்க. சோ அவங்களையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கழிச்சிடலாம். சோ அப்ப தெலுங்கில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னா 2 பாடத்திலயுமே அவங்க ஃபெயில் ஆயிருப்பாங்கன்னு அர்த்தம். ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது ஒரே ஒரு பாடத்துல மட்டும்தான் தோல்வி அடைந்தவர்கள் கேட்டிருக்காங்க. சோ அப்போ இவங்க 62. அடுத்தது ஆங்கிலத்தில் மட்டும் தேர்ச்சி பெற்றோர் அவங்க 48. அதுக்கடுத்து இந்தியில் மட்டும் தேர்ச்சி பெற்றோர் ஒரு 52. சோ இது எல்லாத்தையும் இந்த 450 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு மீதி இருக்கக்கூடிய ஆன்சர் தான் என்னது, ஒரு பாடத்தில் மட்டும் தோல்வி இழந்தவர்கள் நமக்கு கிடைச்சிடும். சோ இப்ப இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிடலாமா? சோ 60, 62, 122, 122, 170, 167, 52. சோ அப்போ 9, இது ஒரு 8, 1 389. 450ல 389 போயிருச்சுன்னா 61 பேர். சோ 61 பேர் வந்து ஒரு பாடத்தில் மற்றும் தோல்வியுற்றவர்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு பையனை காட்டி வீணா அவன் என் பாட்டியின் ஒரே குழந்தையின் ஒரே மகன் என கூறினாள். சோ வீணா என்ன சொல்றா அப்படின்னா, என் பாட்டியின், சோ வீணாவினுடைய பாட்டியின்னா அம்மாவுடைய அம்மாவா இருக்கலாம், இல்லைன்னா அப்பாவுடைய அம்மாவா இருக்கலாம். வீணாவின் பாட்டியின் ஒரே குழந்தையின் அப்படின்னா வீணாவோட அம்மாவோ அப்பாவோ, சரியா? ஒரே குழந்தையின் ஒரே மகன். சோ அப்போ வீணாவுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார், அவர்தான் இந்த மகன் அல்லது மகளினுடைய மகன், சரியா? ரைட். இப்போ அந்த பையன் வீணாவுக்கு என்ன உறவு? சோ வீணாவுக்கு இவர் என்ன வேணும்னு கேக்குறாங்க. கூறினாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப வீணாங்கிறவங்க பெண்ணு, இவரு ஆணு, அப்படின்னா சகோதரன், பிரதர் அப்படின்றதுதான் சரியான விடை. சரியா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். வயலட்ன்றதுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க, கிளியருங்கிறதுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க, வவ்வலுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரைட் அப்படின்றதுக்கான கோடு கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 இதுலயும் இருக்கக்கூடிய காமன் லெட்டர் எதுன்னு எடுக்கலாம். சோ 3லயும் எனக்கு காமனா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லுங்கிறது காமனா இருக்கு, ஈங்கிறது காமனா இருக்கு. சோ அதுலயே பார்த்தோம் அப்படின்னா பியும் கியூவும் காமனா இருக்கு 3லயுமே. சோ அப்போ எல்லோட கோடு பியா இருக்கலாம், ஈயோட கோடு கியூவா இருக்கலாம், அல்லது பியா இருக்கலாம். எல்லோட கோடு பியா இருக்கலாம், கியூவா இருக்கலாம். சோ இது மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 3லயுமே நமக்கு எல்லும் ஈயும் இருக்கு. சரியா? ரைட். அதே மாதிரி 2 இதுலயும் ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் காமனா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வி. அதே மாதிரி வி மாதிரியே இன்னொன்னு காமனா இருக்கு, என்னது? ஓவும் காமனா இருக்கு. அப்போ வி ஓ. சோ வியோட கூட அப்ப என்ன இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் காமனா இருக்கிறது எது? சியும் ஆரும். சோ அப்போ 6 சி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படின்னா வி ஓ இதோட கோடு RC தான். ரைட். இப்ப இந்த இடத்துல வியும் கிடையாது, ஓவும் கிடையாது. அப்ப நம்மளோட ஆன்சர்ல எதுக்கு இருக்க கூடாது? 6 இருக்க கூடாது, சி இருக்க கூடாது. இங்க பாருங்க, 6 இங்க இருக்கு, 6 இங்க இருக்கு, சி இருக்கு, 6 இருக்கு, இங்க இருக்கு. அப்படின்னா நமக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். சரியா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர். சோ இதுல விடுபட்ட எண்ணை கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 15ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 25. அதே மாதிரி இப்போ 15லயும் 10ஐயும் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5, 4ஐயும் 3ஐயும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 1. சோ 5 ஸ்கொயர் 1 ஸ்கொயர், 2 ஆட் பண்ணுங்க, 25 பிளஸ் 1 26. சோ அதே மாதிரி 10க்கும் 8க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2 ஸ்கொயர், 6க்கும் 4க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2 ஸ்கொயர், 2 ஆட் பண்ணுங்க, 4 பிளஸ் 4 8. சோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணிருப்பாங்க. 12க்கும் 5க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 7, 7க்கும் 3க்கும் உள்ள டிஃபரன்ஸ் நமக்கு 4. சோ 7 ஸ்கொயர் 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் 16, 7 ஸ்கொயர் 49. சோ 49 பிளஸ் 16 65. சோ 65ங்கிறது நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 5 மெய்யெழுத்துக்கள் மற்றும் 5 உயிரெழுத்துக்களில் இருந்து 2 மெய்யெழுத்துக்கள் மற்றும் 3 உயிரெழுத்துக்கள் உள்ள எழுத்துச்சரங்கள் எத்தனை உருவாக்கலாம்? சோ இதை பெர்முடேஷன்ல சால்வ் பண்ணணும். சோ பெர்முடேஷனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், n. இதுதான் டோட்டலு. இது வந்து
நமக்கு செலக்ஷன் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்முலால தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 5 கான்ஸ்டன்ட்ல 2 கான்ஸ்டன்ட் எடுக்கணும். அப்போ 5p2 இன்டூ அண்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் 3 வவல்ஸ் தான். மொத்தம் எத்தனை வவல் இருக்கு, 5 வவல் இருக்கு. அதுல நான் 3 வவலை செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி இருந்திருக்கும், 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர்னா divided by 3 factorial into 5 factorial divided by 2 factorial. So அப்போ 5 factorial இதுல 3 முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன இருந்திருக்கும், 5 into 4 இருந்திருக்கும். இங்க 5 into 2 முடிஞ்சிருக்கும்ல. So அப்போ 4 into 3. So அப்போ 5 into 4 20, இங்க 5 into 4 20, 20 into 3 60. So அப்போ 20 into 60 1200. So first ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க 1200 தான் நமக்கான ஆன்சர். சரியா, இந்த ஃபேக்டோரியல் மட்டும் நம்ம சால்வ் பண்ண தெரிஞ்சுனா போதும். சோ அதுக்கு அடுத்தது காம்பினேஷன்ல இருந்து ஒரு கேள்வி கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சி காம்பினேஷன் டோட்டல் செலக்ஷன் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், அதாவது n ஃபேக்டோரியல் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், அதுக்கு அடுத்து இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இதை இப்படி இந்த ஃபார்முலாக்குள்ள நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 100 காம்பினேஷன் 98. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 100 இன்ட்டு 99 டிவைடட் பை 2 இன்ட்டு 1ன்னு எழுதலாம். ஸோ அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மைனஸ் 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, காம்பினேஷன் கொடுத்துருக்காங்களா. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த 100 இங்க இருக்கக்கூடியது 100ன்னு வச்சுக்கலாம். அப்பனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 1ன்னு இருந்திருக்கும். சரியா, அப்ப -1. சோ அப்ப 2 வச்சதை அடிச்சோம் அப்படின்னா 50 இன்ட்டு 99, அதுல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 4949 கிடைக்கும். சோ அப்போ 4th ஆப்ஷன் இஸ் a correct one. 4th ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இப்ப மோனிகா வந்து மிடில்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோனிகா வந்து நடுவுல இருக்காங்களாம். மொத்தம் எத்தனை பேரு, 5 பேரு. அப்போ 1 2, இந்த சைடு 1 2. சோ அப்போ 5 பேர் வந்துட்டாங்க. இதுல ராசி வந்து சுலேகாவோட பக்கத்துலயோ அபாவோட பக்கத்துலயோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ராசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ராசியை நான் மோனிகாவுக்கு பக்கத்துல வச்சிடுறேன். சரியா, ரைட். அதுக்கு அடுத்து ராசியோட பக்கத்துல சுலேகாவும் கிடையாது, அபாவும் கிடையாது. அப்பனா சுலேகாவும் அபாவும் இந்த இடத்துலதான் இருந்திருப்பாங்க. சுலேகா அபா. ஓகேவா, ரைட். அதுக்கு அடுத்து அனுராதா வந்து எங்க இருக்காங்க அப்படின்னா சுலேகாவோட பக்கத்துல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அனுராதா இங்கதான் இருக்க முடியும். சரியா, ரைட். இப்ப என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா, அனுராதாவின் அருகில் இருப்பவர் யாருன்னு கேக்குறாங்க. ராசி மட்டும்தான். சோ அப்போ ராசிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சோ இது பாசிபிலிட்டியில பார்த்தோம் அப்படின்னா சுலேகா அப்பா மாத்தி மாத்தி கூட இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா, ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ இந்த கொஸ்டின் கோடட் பிளட் ரிலேஷன்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சோ இதுல பிளஸ் அப்படின்னா ஃபாதரா. சோ அப்போ ஆரோட ஃபாதர் பி. அதுக்கப்புறம் டிவைடட் பை அப்படின்னா டாட்டர். சோ கியூவோட டாட்டர் ஆர். அப்பனா கியூவோட ஹஸ்பண்ட் தான் பி. அப்ப கியூங்கிறவங்க ஒய்ஃபா தான் இருந்திருக்க முடியும். சோ இதுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா கியூவின் கணவன் பி. சோ கியூவின் கணவன் பி. தேர்ட் ஆப்ஷன் இஸ் a correct one. சரியா, he is the husband of Q. சோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். லீப் ஆண்டு அல்லாத ஆண்டின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. சோ அப்போ ஜனவரி 1 ஒரு 2025ன்னு வச்சுக்கிறோமே. 1ஆம் தேதி என்ன கிழமையா, சண்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது லீப் இயர் கிடையாது. அப்போ டிசம்பர் 31 என்னன்னு கேக்குறாங்க. டிசம்பர் 31 என்ன கிழமை வரும் அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும் ஜனவரி 1 2026ன்னு போனோம் அப்படின்னா மண்டேன்னு தெரியும். அப்பனா அதுக்கு முந்தின நாள் என்னதான் இருந்திருக்கும், சண்டேயா தான் இருக்கும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் டேயும் லாஸ்ட் டேயும் எப்பவுமே சேமா தான் இருக்க போகுது. அதாவது நார்மல் இயர்ல, ஆர்டினரி இயர்ல அப்போ அப்படிதான் இருக்கும். சோ சண்டே இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த கேள்வி பார்க்கலாம்.
ஸோ இதுல மார்ச் 2035 எப்பப்பெல்லாம் சண்டே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் கேலண்டர்ல இப்ப நம்ம மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுவோம், செஞ்சுரி, இயர், மந்த், டேட் அதை வச்சு சால்வ் பண்ணுவோம். அதுல செஞ்சுரிக்கான கோடு 2035 0, இயருக்கான கோடு இதுல முடிஞ்ச வருஷம் என்னன்னு பார்ப்போம் 34. இதை 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை லீப் இயர்னு கிடைக்கும், 8 லீப் இயர் இருக்கும். அதுக்கப்புறம் 26 நார்மல் இயர் இருக்கும். 8 × 2 16, 26 × 1 நமக்கு 26. ஸோ 42 கிடைக்கும். 42 7ஆல டிவைட் பண்ணோம்னா இயருக்கு 0 தான். மந்த்துக்கு ஜனவரி பிப்ரவரி 3 நாள். ஸோ டே 1 டேட்டு. ஸோ அப்போ 4ன்னு கிடைக்குது. 4ங்கிறது தேர்ஸ்டே. அப்போ 1ஆம் தேதி எனக்கு தேர்ஸ்டேன்னு கிடைக்குது. அப்பன்னா 1ஆம் தேதி தேர்ஸ்டே அப்படின்னா 2 3 4. ஸோ 4ஆம் தேதி தான் நமக்கு சண்டே வரும். ஸோ அப்ப 4ல இருந்து 7 ஆட் பண்ணிக்கிட்டே போனோம். அப்ப 11 18. ஸோ இந்த மாதிரி தேதிகள்ல நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கும். 4 11, அதுக்கடுத்து 18 25. இதுதான் வந்து சண்டே வந்திருக்கும். ஒரிஜினலா நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க. 2035 ஜனவரி இந்த மார்ச் 1ஆம் தேதி என்ன வருது, மார்ச் 4ஆம் தேதி என்ன வருதுன்னு செக் பண்ணி பாருங்க. 4 11 18 25 தான் சண்டேஸ் வரும். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் கீ வந்து ஆன்சர் வந்து கரெக்டா கொடுக்கல. ஸோ இவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்றேன். என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு 4ங்கிறது தேர்ஸ்டேன்னு வரும். ஸோ இதுல இருந்து ஆட் பண்ணி +3 பண்ணோம் அப்படின்னா 7. ஸோ அதுதான் சண்டேன்னு இவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அவங்க கீழே இதுக்கு ஆன்சர் மாத்தி கொடுக்கலாம். இதுதான் நமக்கான ஆன்சரு. ஆனா அவங்க கொடுக்கணும்னா எதை கொடுப்பாங்க அப்படின்னா இதை கொடுப்பாங்க. சரியா? இருந்தாலும் நமக்கான ஆன்சர் இதுதான். 4 11 18 25 தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 3 18 36. இத ரிலேஷன்ஷிப்பை வச்சு இங்க இருக்கக்கூடிய வேர்ட் பேர் என்னன்னு கேக்குறாங்க. 3 × 6 18, 18 × 2 36. அதே மாதிரி இருக்கக்கூடிய பேர் எதுன்னு பாருங்க. 4 × 6 24, 24 × 2 48. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுல வந்து பசில்ல இருந்து நமக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏங்கிற ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஒரு 6 கம்பெனிக்கு வந்து விசிட் பண்றாராம். ஸோ அவர் ஒவ்வொரு நாளைக்கும் விசிட் பண்றாரு. அதுல அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா, சி மஸ்ட் விசிட் எம் பிஃபோர் என் அண்ட் ஆர். எண்ணுக்கும் ஆருக்கும் முன்னாடி எம் போயிடுறாராம். ரைட், சரி. அதுக்கடுத்து சி மஸ்ட் விசிட் என் பிஃபோர் கியூ. கியூக்கு முன்னாடி என், அதுக்கப்புறம் எண்ணுக்கும் ஆருக்கும் முன்னாடி எம் அப்படின்றது மாதிரி கொடுத்துட்டாங்க. The third company he visit must be P. அப்ப மொத்தம் 6 கம்பெனியா. சோ அப்ப Pங்கிறவரு 1 2 3 4 5 6. சோ அப்ப 3வது கம்பெனியா P அப்படின்ற கம்பெனிக்கு போறாரு. ரைட்டா? அப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if the sales representative visit Q immediately before R. ஆருக்கு இம்மிடியட்லியா யார் போறாரா? Q போறாரு. அப்போ ஆருக்கு இமிடியேட்டா முன்னாடி போனார்னா கியூக்கு போறாரு. அதுக்கு அடுத்து அண்ட் இமிடியட்லி ஆஃப்டர் எஸ். ஸோ எஸ்க்கு அடுத்து கியூவா, எஸ்க்கு அடுத்து கியூ அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து எஸ் கியூ ஆர் இருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துலதான் இருக்க முடியும். சரியா? வேற அந்த இடத்துல இருக்க முடியாது. அப்பன்னா இப்போ பாருங்களேன், இதை வச்சு பார்க்கும்போது கியூக்கு முன்னாடி என் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணுக்கு முன்னாடி எம் இருக்கணும். அப்ப என் இங்க இருக்கலாம், எம் இங்க இருக்கலாம். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? when must she visit Q? Q எப்ப போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனாவது கம்பெனியா போறாங்க? 5வது கம்பெனியா, 5th, 4th ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. 5வதாக. அடுத்த கேள்வி பார்க்கலாம். சோ இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்திருக்காங்க. கூற்று நடவடிக்கை. சோ ஒரு நிறுவனத்தின் முதலாளிக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையே முழுமையான ஒத்துழைப்பு இல்லை என்றால் அந்த நிறுவனம் நீண்ட காலத்திற்கு லாபகரமானதாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கூற்று கொடுத்திருக்காங்க. அந்த நிறுவனத்தை மூட வேண்டும். அது எப்படி ஒரு கம்பெனியை மூடிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெகட்டிவா இருக்கு. சோ அதனால இது வராது. அடுத்தது தொழிலாளர்களை முதலாளியோடு ஒத்துப்போக சொல்ல வேண்டும். முதலாளியை தொழிலாளர்களோடு ஒத்துப்போக சொல்ல வேண்டும். சோ ரெண்டுமே நமக்கு வரலாம். அப்ப 2 மற்றும் 3 தொடரத்தக்கது செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறாங்க. சரியா? ரைட். இதே இது இப்ப நான் கொடுத்திருக்கிற ஆன்சருக்கும் அவங்க அபிஷியல் கீழே கொடுக்கறதுக்கும் டிஃபரன்ஸ் கூட வரலாம். ஏன்னா அவங்க எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 2025ல நடந்த
குரூப் 2A மெயின்ஸ்ல ஸ்மோக்கிங் வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், அதுக்கு ரெண்டுமே ஃபாலோ ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே கேள்வி இந்த தடவை ட்ரிங்கிங்னு வச்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த கேள்வியை நம்ம பார்ப்போம். சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து மொத்தம் வந்து 7 பேர் இருக்காங்களாம். 7 பேர் இருக்காங்களாம் ஃபேமிலி மெம்பரு. அதுல வந்து 3 children 4 adults தான். 4 adults அதுக்கப்புறம் 3 children வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட். இதுல 2 of whom F and G are girls. ரைட். Fம் Gயும் நமக்கு வந்து பெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து A மற்றும் D சகோதரர்கள். ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸாக்டா ஏயும் டியும் சகோதரர்கள். ஸோ அப்ப 2 பேருமே ஆண்கள். அதுக்கடுத்து A ஒரு மருத்துவர், E ஒரு பொறியாளர். அதுக்கடுத்து சகோதரர்களில் ஒருவரை திருமணம் செய்து 2 குழந்தைகள் உள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈங்கிற ஒரு பொறியாளரா, அவர் வந்து இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்களாம். சரி, ரைட். அடுத்தது பாருங்க, பி டிஐ மணந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து டிஐ மணந்தார், அப்போனா டியோட ஒய்ஃப் பி. சரியா? ரைட். அப்போ ஏவோட ஒய்ஃப் தான் யாரா இருந்திருக்க முடியும்? ஈயா இருந்திருக்க முடியும். சரியா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட நம்ம எடுத்துக்கலாம். அவர்கள் இருவர் எஃப் மற்றும் ஜி பெண்கள் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இன்னொரு பாயிண்ட், பி டிஐ மணந்தாரா, ஜி அவர்களின் குழந்தை. யாரோட குழந்தை? பி டி அவங்களோட குழந்தை ஜி. சரியா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? எஃப்பும் ஜியும் பெண்ணுன்னு கொடுத்திருந்தாங்க. அப்போ ஜி பெண்ணு. சோ அப்ப ஈயோட குழந்தைகள் தான் யாரா இருந்திருக்க முடியும்? இந்த ஏயும். ஏ வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டோம். அப்போ மீதி இருக்கிறது யாரு? எஃப்பும் சியும். சரியா? அப்போ எஃப் சி. இந்த குழந்தைகள் 3 பேர் சைல்டு வந்துருச்சா, அடல்ட் 4 பேர் வந்துருச்சா. சோ அப்போ எஃப்பும் சியும் கூட பிறந்தவங்க. எஃப்ங்கிறவங்க பெண்ணு, அப்ப சிங்கிறவங்க ஆணா இருந்திருப்பாங்க. அப்ப ஏயினுடைய மகன் சி. சோ அப்போ இந்த இடத்துல ஆன்சருக்கு ஏஸ் மகன். சோ அப்போ அப்படி என்றால் சி யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சி வந்து ஏயினுடைய சன், ஈயினுடைய டாக்டர்னு போட்டக்கூடாது. சரியா? ரைட். அப்போ ஏயின் மகன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இங்க 0.08 the whole square minus 0.02 the whole square ன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போது நமக்கு தெரியுது a square minus b square. சோ அப்ப இங்க பார்க்கும்போது a minus b ன்னு இருக்கு. a square minus b square என்ன சொல்லலாம்? a plus b into a minus b ன்னு சொல்லலாம். இங்க a minus b ன்னு இருக்கு. சோ அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப இதை ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கான ஆன்சர் 0.08, இங்க 0.02, அப்பனா 0.1 தான் நமக்கான ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். சோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 12 பிளஸ்க்கு பதிலா மைனஸா 6 டிவைடட் பைக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளிகேஷன் 3. அதுக்கப்புறம் மைனஸுக்கு பிளஸ் கொடுத்துருக்காங்க 8. மல்டிப்ளிகேஷனுக்கு டிவிஷன் டிவைடட் 2. அப்போ இங்க 4ன்னு கிடைச்சிருக்கும். சோ 6 மூணா 18 பிளஸ் 4 இங்க 12. சோ அப்போ 18ங்கிறது தான் பெரிய நம்பரா இருக்கு, மைனஸ்ல இருக்கு. இங்க 16, அப்பனா -2 தான் நமக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த கொஸ்டின்ல 1ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. சோ 1ஓட ஆப்போசிட்னா இது வந்து 2 டிஜிட் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா 2ம் 5ம் இங்க காமனா இருக்கு, அதே மாதிரி 2ம் 5ம் இங்கேயும் காமனா இருக்கு. அப்பனா இங்க மீதி இருக்கிறது அதோட ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப 1ஓட ஆப்போசிட் 6. இங்க என்ன கேட்டிருக்காங்க? Find the number of dots on the face opposite to the face with 1 dot. அப்ப 1ஓட ஆப்போசிட் 6. ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி வச்சு ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. which of the following option is wrong? இதுல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது நமக்கு பார்த்த உடனே தெரியுது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து தவறானது. ஏன்னா ப்ராபபிலிட்டி கிரேட்டர் than 1ன்னு கொடுத்திருக்காங்க. 0வை விட 0ல இருந்து 1க்குள்ளதான் ப்ராபபிலிட்டி இருக்கணும். சரியா? அப்பனா இது 1ஐ விட அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அப்போ இதுதான் தவறானது. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 0ல இருந்து 1க்குள்ள இருக்கணும் ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி இதுல வந்து பி ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் இது வந்து சான்சஸ், அதுக்கப்புறம் சோ இது வந்து உறுதியான வாய்ப்பு, இது வந்து உறுதியற்ற வாய்ப்பு. ரெண்டு ஆட் பண்ணா 1 கிடைக்கணும். அதே மாதிரி பி பை ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்லாததுக்கு ஒண்ணும் இல்லதான், 0 தான். சோ அப்போ இது எல்லாமே சரியானதாக இருக்கு. தவறானது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். the total age of 4 person is 86 years. அப்போ
4 பேரோட ஆவரேஜ் ஏஜ் பிரசன்ட் ஏஜ்ல 86 சரியா. வாட் வாஸ் தர் ஏஜ் ஆவரேஜ் ஏஜ் 4 இயர் ஆகும். 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஆவரேஜ் இயர் என்னன்னு கேக்குறாங்க, ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க. 86ல இருந்து இப்போ 4 பேர் இருக்காங்க. அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடினா 4 × 4 16. சோ அப்போ 86ல 16 போச்சுன்னா 70. சோ 70 டிவைடட் பை 4. இதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆவரேஜ். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 17.5 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். சோ 15 எல்லுக்கு என்ன கோட் பண்ணிருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் 10 எம்முக்கு பிளஸ் 33 பி டிவைடட் பை 11 எண்ணுக்கு -8. சோ 11 வச்சு கேன்சல் பண்ணோம்னா 3. சோ இங்க 150 இங்க அப்போ வந்து 5 இருக்குமா 145. சோ அப்ப நமக்கான ஆன்சர் 145. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஸோ இதுல வந்து ராஜுங்கிறவரு மார்னிங் டைம்ல வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அவரு நண்பனுடன் சூரியனுக்கு எதிர் திசையில். ஸோ அப்போ மார்னிங் டைம்னா அப்போ கிழக்குல தான் வந்து சூரியன் வந்து உதிக்கும். ஸோ அதோட அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. பிறகு இடப்பக்கம் திரும்பி சிறிது தூரம் நடந்தான். பிறகு வலப்பக்கம் திரும்பி நேராக நடந்தான். மீண்டும் இடப்பக்கம் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். இப்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறாரு, சவுத் டிரெக்ஷன். ஸோ அப்போ தெற்கு அப்படின்றதான் சரியான விடை. அடுத்தது ஜெயஸ்ரீ வாஸ் ஃபேசிங் நார்த் வெஸ்ட் இன் டைரக்ஷன் இஃப் ஷி வாஸ் பிளேயிங் கேரம். ஸோ அப்போ நார்த் வெஸ்ட்னா இந்த டைரக்ஷன். ஸோ இப்படி இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஜெயஸ்ரீ மேல பார்த்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இந்த டைரக்ஷனை பார்த்து இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹேமலதா இந்த ஸ்டாண்டர்ட் சீட்டிங் பேட்டர்ன். அப்போ இவங்களோட ஆப்போசிட்ல யார் இருக்கா, ஹேமலதா இருக்கிறாங்க சரியா. இப்ப ஹேமலதா எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. இது என்ன டைரக்ஷன், சவுத் ஈஸ்ட். சோ தென் கிழக்கு அப்படின்றதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது வந்து நம்ம டெஸ்ட்ல வச்ச கொஸ்டின் தான். இதுல யூனிவர்சிட்டிக்கு பதிலா ஸ்கூல்னு இருக்கும், அவ்வளவுதான், வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்ப இதுல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆக்ஷன் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆர்கியூமெண்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, காரணம் மாணவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து மற்றொரு பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் பொழுது பிரச்சனை வராது. இது நமக்கு கூற்று சரியானதாக இல்லை, ஏனெனில் பல்கலைக்கழகங்கள் தனித்துவமான பண்புகளை இழந்து விடுகின்றன. சோ இது மட்டும்தான் சரியானது. அப்ப 2 மட்டும் உறுதியானது அப்படின்றதான் சரியான விடை. சோ இப்போ கொஸ்டின் நம்பர் 100. இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பரையும் அப்படியே மல்டிப்ளை பண்றாங்க. சோ அப்போ 9 × 72 72 × 3 216. 216ங்கிறது 6ஓட கியூப். சோ அதே மாதிரி 8 × 5 40 40 × 25 நமக்கு 1000. 1000ங்கிறது 10ஓட கியூப். சோ அதே மாதிரிதான் இந்த 3 நம்பரையும் நமக்கு மல்டிப்ளை பண்றாங்க. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 512. 512ங்கிறது எதோட கியூப், 8ஓட கியூப். சோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ரெட் ப்ளூ கிரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 கலரை வச்சு நமக்கு வெண்டகிராம் வரைய சொல்லியிருக்காங்க. ரெட் ப்ளூ கிரீன் இது எல்லாமே தனித்தனியான கலர் தான். ஸோ அப்போ 3 படம் தனித்தனியா தான் வரப்போகுது. 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், போன வருஷத்துல அந்த குரூப் டி மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்மோக்கிங் ஹேபிட் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஹியூமன் வீக்னஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இப்ப ட்ரிங்கிங்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கேள்வியை பார்த்த உடனே என்ன பண்ணிடலாம், போத் 1 and 2 ஃபாலோ, அவ்வளவுதான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதுல வந்து which region represent dancers who are neither singer nor actor. ஆக்டர் இருக்கக்கூடாது, சிங்கர் இருக்கக்கூடாது. அப்ப டான்சர்ல மட்டும் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா 6, அவ்வளவுதான். 3rd ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், நம்மளுடைய டெஸ்ட்ல அதிகமா வச்ச கொஸ்டின் தான். ரைட். அதுக்கடுத்து அட்ரஸ் மேட்சிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க. இது கரெக்டா அட்ரஸ் மேட்ச் ஆனது இந்த 4th ஆப்ஷன் மட்டும்தான். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்காது அப்படின்னா, மிஸ்டர் பி ஜெயபிரகாஷ் எம்எஸ்சி, இங்கே எம்எஸ்சி எம்ஏன்னு இருக்குல்ல, அது கொடுக்கல. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மிஸ்டர் பி ஜெயக்குமார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. இதுல நம்பர் 1433 கொடுக்கல. ஸோ 3rd ஆப்ஷன் வராது. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஜி. ஸோ 5 7 2 மல்டிப்ளை பண்ணா 35. ஐகே
9 into 11 99. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், 2 லெட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அந்த நம்பர் வந்திருக்கணும். ஸோ அப்போ எம்ஐயும் ஓ அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். 13ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணாதான் 195. இங்க பாருங்க, என்னங்கிறது 14, எஸ்ங்கிறது 19. இந்த 9ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணா 3ல யூனிட் டிஜிட் வர போறது கிடையாது. எம் 13, பிங்கிறது 16, யூனிட் டிஜிட் 5 வராது. அதே மாதிரி 14 17 இதுக்கும் யூனிட் டிஜிட் 5 வராது. அப்போ டைரக்டா நம்ம என்ன எடுத்துக்கலாம், தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இங்க பாருங்க, பிடி. சோ பில இருந்து டி, பிங்கிறது நமக்கு 16, டிங்கிறது 20. சோ +4 பண்ணிருக்காங்க. A1 E5 அப்போ +4 பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எல்பி 12ல இருந்து 16 +4 பண்ணிருக்காங்க. ஹெச்ல இருந்து எல் 8, இங்க 12 +4 பண்ணிருக்காங்க. நான் இப்படிதான் எடுப்பேன். சோ அப்ப +4 பண்ணது ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேங்கிறது 11, பிங்கிறது 16, இது +5 வராது. அடுத்தது ஹெச்ல இருந்து கே, இது 8, இது 11 +3, இதுவும் வராது. கே 11, என்னங்கிறது 14, இது +3, அப்ப இதுவும் வராது. அப்ப மீதி யார் தான் இருக்கா, இவன் தான் வருவான். சோ டபிள்யூல இருந்து ஏ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டபிள்யூக்கு அப்புறம் எக்ஸ் ஒய் ஜெட் ஏ, அப்ப இவன் தான் +4. சிம்பிளா முடிஞ்சு போச்சா. 135க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது இதுக்கான மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜ் செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். சரியா. அடுத்தது ஃபிக்ஸ் த கரெக்ட் பீஸ் ஆன் த ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்குள்ள எந்த பீஸை வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்த பீஸை தான் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே இருக்கா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து விரைவு என்பது ஓட்டப்பந்தயம், அதே போல் மெதுவாக என்பது உலா. சோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டா வரும். சரியா. அதாவது சினானிம், சேம் மீனிங் தான் கொடுத்துருக்காங்க. கிலோகிராம்ங்கிறது மாசம். சோ அப்போ நியூட்டன்ங்கிறது எதுக்கு ரிலேட் ஆகும்னு கேக்குறாங்க. மாசோட எஸ்ஐ யூனிட் கிலோகிராம், அதே மாதிரி ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன். சோ விசையோட எஸ்ஐ யூனிட் தான் நமக்கு நியூட்டன். சரியா. அப்ப ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டா வரும். சோ பேப்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ் பல்ப், மரத்துல இருந்து பல்ப், பல்ப்புக்கு அப்புறம் பேப்பர். சோ அதுக்கு அடுத்து சணல், ஹெம்ப் அப்படின்னா சணல், சணலுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுவோம், கயிறு, சணல் கயிறு. சோ அப்ப கயிறு அப்படின்றதான் சரியான விடை, ரோப். சூஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். 18 × 2 36, 36 - 6 30. அதே மாதிரி 36 × 2 72, 72 - 6 66. ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது எர்த், மெர்க்குரி, அதுக்கப்புறம் சாட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஆர்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி, மெர்க்குரி, வீனஸ், அதுக்கப்புறம் எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், அதுக்கப்புறம் வந்து சாட்டன், அதுக்கப்புறம் யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்னு இருக்கும். சரியா. இதுல எப்படி கொடுத்துருக்காங்க, எர்த் மெர்க்குரின்னு கொடுத்துருக்காங்களா. இது 1, இது 3. சோ அப்போ 2 4 5 6 7 8. சோ 8 பிளானட் இருக்கு. சோ 1ல இருந்து 3, அப்போ எர்த்ல இருந்து ரிவர்ஸ்ல வந்திருக்குன்னு வச்சுக்கிருவோம். அப்போ எர்த்துக்கு இங்க மெர்க்குரி அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ சாட்டன் அப்படின்றதுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, எர்த், மெர்க்குரி, சாட்டன் இது எல்லாமே அப்படியே ஈவன் பிளேசஸ்ல இருக்கணும். சோ அப்போ 1, இது 3. அப்போ இங்க சாட்டன் எங்க இருக்கு, 6ல இருக்கு. சோ அப்போ இதுக்கு முன்னாடி 1 விட்ட முன்னாடி என்னது இருக்கணும், மார்ஸ். சோ அப்போ மார்ஸ் தான் நமக்கான ஆன்சர். 1 3. இங்க அதே மாதிரி 6 4, ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கணும். சோ அப்போ மார்ஸ்ங்கிறது தான் சரியான விடை, அதாவது செவ்வாய். அடுத்தது 17 × 11 187, 15 × 11 165, 14 × 11 154ன்னு வந்திருக்கணும். ஆனா இங்க 134 இருக்கு. அப்ப இவன் தான் டிஃபரெண்டா இருக்கிறவன். இங்க 12 × 11 132. அப்போ இவனும் கரெக்டா இருக்கான். அப்ப யாரு டிஃபரெண்டா இருக்கா, இந்த 14 134 தான். சோ அதுக்கு அடுத்து இதுலயும் 4 ஆப்ஷன்ல எது டிஃபரெண்டா இருக்குன்னு கேக்குறாங்க. 64 4 கியூப், 216 6 கியூப், 125 5 கியூப். சரியா. 225ங்கிறது 15 ஸ்கொயர். சோ அப்ப டிஃபரெண்டா இருக்கிறவன் இவன் தான். அடுத்தது ஓடோமீட்டர், கரண்ட், பாரோமீட்டர், பிரஷர், சீஸ்மோகிராஃப், எர்த்குவேக், தெர்மோமீட்டர், டெம்பரேச்சர். சோ இது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓடோமீட்டர் எதுக்கான யூனிட் அப்படின்னு பார்த்தோம், எதை மெஷர் பண்ணும் அப்படின்னா ஸ்பீடு. சோ அப்ப டிஃபரெண்டா இருக்கிறவன் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான், ஏ.
அடுத்த கேள்வி, விஜய் ஆதித்யா இஸ் a குட் ரீடர். சோ விஜய்ங்கிற ஒரு குட் ரீடர். சரியா, குட் ரீடர். அப்ப ரீடருக்குள்ள விஜய் இருப்பாரு. ரீடர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். ரீடர் எல்லாருமே இன்டெலிஜென்ட்டா. சரியா, ரைட். இப்ப கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஆல் இன்டெலிஜென்ட் ஆர் ரீடர்ஸ். எல்லா இன்டெலிஜென்ட்டும் ரீடரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா இன்டெலிஜென்ட்டும் ரீடர் கிடையாது. ஃபர்ஸ்ட் இது வராது. ரெண்டாவது, விஜய் ஆதித்யா இஸ் இன்டெலிஜென்ட். விஜய்ங்கிறவர் இன்டெலிஜென்டா? ஏன்னா விஜய்ங்கிறது ரீடரு, ரீடர் எல்லாருமே இன்டெலிஜென்ட். அப்ப விஜய் கண்டிப்பாக இன்டெலிஜென்ட் தான். ரைட், போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். விஜய் ஆதித்யா இஸ் இன்டெலிஜென்ட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஜம்பிள் லெட்டர்ஸா கொடுத்துருக்காங்க. இதை மீனிங்ஃபுல் வேர்டா மாத்தணுமா? சோ இதை மாத்தணும் அப்படின்னா ஃபேட்டிக் அப்படின்ற ஒரு வார்த்தை கிடைக்கும். சரியா, ஃபேட்டிக் அப்படின்னா சோம்பேறி அல்லது சோர்வா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கூட எதிர்ச்சொல் என்னன்னு கேக்குறாங்க. எதிரான சொல்லி கண்டுபிடிக்க. சோர்வுக்கு எதிர்ச்சொல் என்ன? பிரிஸ்கா இருக்கிறது, அவ்வளவுதான். சரியா, பிரிஸ்க் அப்படின்றதான் சரியான விடை. செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ரீபிரிண்ட்டுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. சோ அப்போ ரெண்ட்டுக்கு என்னன்னு வரும்னு கேக்குறாங்க. சோ ஆரோட கோடுனா எஃப், ஈயோட கோடு ஜி, என்னோட கோடு இது டைரக்ட் கோடிங். சோ என்னோட கோடுன்னா ஜே, அதுக்கடுத்து டீயோட கோடு கே. அப்ப எஃப் ஜி ஜே கே எங்க இருக்கு? தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதுவுமே ஒரு கோடிங் டிகோடிங்ல கொஸ்டின் தான். சோ அப்ப கோடிங் டிகோடிங்ல இருந்து நமக்கு எத்தனை கொஸ்டின் இருக்கு? 5 கொஸ்டின் இருக்கு. சரி, ரோஸ்டுக்கு இந்த மாதிரி கோட் கொடுத்துட்டாங்க. அதை டீகோட் பண்ணிடலாம். ஆர்ல இருந்து பி -2, ஓல இருந்து கியூ +2. சோ அப்ப -2 +2 -2 +2 -2 +2 மொத்தம் 5 லெட்டரா? சோ அப்ப +2ல முடியுது. சோ அதே மாதிரி ஸ்லாப்பி அப்படின்றதுக்கு கண்டுபிடிக்கணும். இதுல 6 லெட்டர் இருக்கு. சரி, ரைட். எஸ்ல இருந்து அப்ப என்ன பண்ணணும்? -2 பண்ணணும். சோ அப்ப 19ல இருந்து -2 பண்ணணும்னா 17. 17ங்கிறது என்னது? கியூ. கியூ ஆப்ஷனை வச்சு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். மீதி எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். -2 +2. ரைட்டா? சோ எல்லா கொஸ்டினுமே நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஓகே, ரைட். எல்லாமே உங்களுக்கு சிம்பிளா தான் இருந்திருக்கும். தேங்க்யூ.